உங்களுக்கு தெரியுமா? மிதுனம் ராசிக்கு வாழ்க்கையை சீரமைக்கும் பரிகாரங்கள் மற்றும் செல்வ வெற்றி அளிக்கும் சுத்த சுப நேரம் எப்போது வரும்னு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பார்க்கப் போவது இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். தேதி 1 பிப்ரவரி 2026, தமிழ் மாதம் தை 18, நாள் ஞாயிறு, சூரிய உதயம் காலை 6:38, சூரிய அஸ்தமனம் மாலை 6:05, திதி பௌர்ணமி, முழு நாள். ஆன்மீக பலன்: மன அமைதி, விருப்பங்கள் நிறைவேறும் நாள். நட்சத்திரம் பூசம், இரவு 11:57 வரை. செல்வம் ப்ளஸ் குடும்ப நலம் ப்ளஸ் நல்ல தொடக்கம். யோகம் சித்த யோகம், வெற்றி தரும் கால நேரங்கள்: ராகு காலம் 4:47 முதல் 6:09 வரை. யமகண்டம் 12:40 முதல் 2:02 வரை. குளிகை 3:25 முதல் 4:47 வரை. நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. 3:30 முதல் 4:30 வரை. சுத்த சுப நேரம் காலை 8:13 முதல் 9:43 வரை. 11:43 முதல் 12:43 வரை. பிற்பகல் 2:43 முதல் 3:43 வரை. புதிய வேலை, ஒப்பந்தம், முதலீடு, திருமண பேச்சு செய்ய உகந்த நேரம். மிதுனம் ராசி பலன். கிரக நிலை விளக்கம்: சந்திரன் மன உற்சாகம் அதிகரிக்கும். சூரியன் தலைமை திறன் மேம்படும். புதன் பேச்சு திறன் புத்திசாலித்தனம் உயரும். குரு குடும்ப ஆதரவு. செவ்வாய் வேலை அழுத்தம், ஆனால் சாதனை. இன்று என்ன பலன்? வேலை தொழில் புதிய வாய்ப்புகள் வரும். மேலதிகாரி பாராட்டு. பேச்சு திறனால் வெற்றி. திட்டங்கள் நிறைவேறும். பணம் வருமானம் கூடும். பழைய பாக்கிகள் வசூல். சேமிப்பு தொடங்க நல்ல நாள். குடும்பம் உறவு உறவுகளில் சந்தோஷம். துணைவர் ஆதரவு. நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி. மனநிலை உற்சாகம், தைரியம், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். திருமண முயற்சி காலை 8:13 முதல் 9:43 வரை. 11:43 முதல் 12:43 வரை. பிற்பகல் 2:43 முதல் மாலை 3:43 வரை. பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். இன்றைய பரிகாரம்: வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். பால் அபிஷேகம், நெய் தீபம். ஓம் சரவணபவ் 108 முறை ஜெபிக்கவும். தடைகள் நீங்கும். ப்ளஸ் அறிவு வளரும். ப்ளஸ் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட தகவல்கள்: நிறம் பச்சை இளமஞ்சள். எண் 5. திசை வடக்கு. சுருக்கமாக இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு: வேலை முதல் வளர்ச்சி, பணம் முதல் லாபம், உறவு முதல் மகிழ்ச்சி, மன அமைதி அதிகரிப்பு. பேச்சு திறன் உங்கள் பெரிய பலம், அதை பயன்படுத்துங்கள். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.